ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமி ரேக்ஸ் சேனல். நேற்று எபிசோடு வந்து ரொம்பவே சீரியஸாக போச்சு. இன்னைக்கு வந்து நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு புரியல, எதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? அது வந்து என் திட்டத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னோட புது திட்டம் படி இந்த பாலத்துல தான் நீயும் சாக போற சாபுசா. படு, அவனை ரொம்ப நல்ல காஸ்ட்லியா இருக்க, அதனாலதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்தவங்களுக்கும் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீ சாகறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை கொண்டுட்டு செத்தா நான் சந்தோஷப்படுவேன். உன்னால அதையாவது செய்ய முடியுமா கிராமத்தோட டீமன் நிஞ்சா? உன்னோட நிலைமைய பாரு, அடிச்சு துவச்சு காயப்பட்ட துணி மாதிரி இருக்க. ஒருத்தரையும் சமாளிக்க முடியல, இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்ப சரி ககாஷி, நம்ம சண்டை முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி நான் காட்டோ அனுப்பின ஆளு கிடையாது. டாஸ்மாக்கும் இனி ஆபத்து இல்ல, நாம சண்டை போட காரணமும் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். இது ஒரு உயிர் வர போயிடுச்சு அநியாயமா. எல்லாம் இதெல்லாம் வந்துச்சு. இப்பதான் ஞாபகம் வருது. போடி பயலே, அன்னைக்கு நீ பிடிச்ச புடியில என் கையை உடைஞ்சிருக்கும். அதுக்கு உனக்கு பதிலடி கொடுக்கணும்னு அன்னையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அட்டன் நாயே, இவன் உயிரோட இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். இங்க இருந்து போயிடு. ஓடுறான் அவனை ஒண்ணு. எதுவும் பண்ணாத. அந்த காட்டவ அப்படியே விட போறியா? முட்டாள் மாதிரி பேசாம அமைதியாரு. ஹாக்கு செத்துட்டான், அப்புறம் என்ன பிரச்சனை? உயிரோட இல்லனாலும் அவன் அப்படி நடத்துறத ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா? நீயும் ஹாக்குவும் பல வருஷங்களா பொண்ணாதான் இருந்திருக்கீங்க, அதுக்கு அர்த்தமே இல்லையா? ஷினோபிஸ பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. காட்டோ என்ன பயன்படுத்திட்ட மாதிரி நான் அவனை பயன்படுத்திட்டேன், அவ்வளவுதான். இன்னொன்னு பயன்படுத்திக்கவே இல்லை. இப்போ எல்லாம் முடிஞ்சது. இல்ல, அவனோட திறமைகள் உதவியை இழந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால மறக்க முடியாது. இப்ப இவன் போனத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே மோசமானவனா இருக்க. கேவலமானவனா இருக்க. போதும், நிறுத்து. பொறுமையா இரு நருட்டோ, அவன் நம்ம எதிரி கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்க. போதும், நிறுத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் தான் என்னுடைய முதல் எதிரி. ஏன் இப்படி இருக்க? உனக்காக இந்த ஆகு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு மறந்துட்டியா? உனக்காகவே அவன் வாழ்ந்திருக்கான். உனக்காக தான் உயிரே விட்டான். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? உலகத்துல உன்னை விட முக்கியமான விஷயம் அவனுக்கு எதுவும் கிடையாது. என்னோட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமானவர் ஒருத்தர் மட்டும். அதுக்காவது ஒரு மதிப்பு கிடைக்கணும்ல அவனுக்கு. நிறைவேற்றுறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். என்னோட பலமே அவர் மட்டும்தான். அவனை பத்தி உனக்கு கவலையே இல்ல. அசிங்கமா இருக்கு. ஒரு ஷினோபியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உனக்காக அவன் அவனுடைய உயிரையை விட்டு கொடுத்திருக்கான். ஆனா அவனை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? ஆனா அவரோட கனவு உண்மையாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைன்னா அதுக்கு ஷினோபியா மாற கூட நான் தயாரா இருக்கேன். உனக்காக தான் அவன் பலசாலி ஆகணும்னு ஆசைப்பட்டான். கடைசியில ஒரு உண்மையான ஷினோபியா மாறி அவன் உயிரையும் உனக்காக தியாகம் செஞ்சிருக்கான். இந்த எல்லாத்தையும் உன் கனவுக்காக தான் அவன் செஞ்சிருக்கான். நான் அவரோட ஆசைகளை எப்படியாவது உண்மையாக்கணும், அதுதான் என்னோட ஆசை. வாழ்க்கையில அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இருந்தது கிடையாது. உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சான். நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப அவன் உயிரை விட்டதுக்கு அப்புறமும் நீ அவனை மதிக்கவே இல்ல. அவனை ஆயுதமா தான் பார்த்திருக்க. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணுமா? நீ பண்றது தப்பு. சின்ன பையனுக்கு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ யோசிக்கிறான். போன உயிர் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கும். அதிகமா பேசுற. அழறான்ப்பா. இன்னும் லேட்டாக தான் புரியுது. வாழால ஏற்படாத எல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வருது. வார்த்தையால ஏற்பட்டிருக்கு. அவன் உன்கிட்ட சண்டை போடும்போது அவன் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் சண்டை போட்டான். ஏன்னா ஆகுக்கு சாதாரணமாவே எல்லார் மேலயும் பாசம். அவன் மனசு பூரா வலி இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வலி நல்ல பையன் வந்துருச்சு. ஆனா நான் இப்படி கிடையாது. அவன் கதை இப்படி முடிஞ்சது எனக்கு வருத்தமா தான் இருக்கு.
என்ன அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? நான் மனுஷனா இல்லாம வேற மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்த்தியா என்ன? ஷினோபிஸ் கூட மனிதர்கள் தான். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கடைசியில நாங்களும் மனிதர்கள் தான். எங்க வாழ்க்கையிலயும் தோல்விகள் இருக்கு. அதே மாதிரி நானும் இப்ப தோத்து போயிட்டேன். சீக்கிரம் உன்னோட குணாய கூட. எடுத்துக்கோ. என்ன பண்ண போறான்? ஓ, அவனை கொல்ல போறான். சாவறான் அவன். பயந்து ஓடுறான் பாரு. போடு போடு. வாயிலேயே இவ்வளோ. அரக்கண்டா அவன். ரெண்டு கை இல்ல. ஐயோ படுது. அப்பயும் வந்துட்டான். வாய் பேசுற நீ. போடு. சொன்னுட்டுதான் நான் சாவன்னு இருக்கான். கூட இருந்தவன் போன இடத்துக்கே நீயும் போகணும்னு ஆசைப்பட்டப்போ, ஆனா என்ன கொல்ல முயற்சி பண்ணாத. நீ சாவனண்டா முதல்ல. செத்தாலும் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அவன் போயிருக்கிறது வேற இடம். வராத, கிட்ட வராத. ஆக்கு போன இடத்துல நம்மள வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா நாம போக போறது நரகத்துக்கு. என்ன மாதிரி ஒரு டீமன் நிஞ்சாவுக்கு அதை விட சிறந்த இடம் வேற எதுவும் இல்ல. அங்க என்ன மாதிரியே நிறைய கொடூர நிஞ்சாஸ்கள் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதுதான் எனக்கு சரியான இடம். அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா காட்டோ? செத்ததுக்கு அப்புறம் எங்க மறுபடியும் என்ன பார்த்துருவியோன்ற பயத்திலேயே இருப்பேன். முழு வெறி இப்பதான் வருது. இவன் சாவரப்பதான் என் சந்தோஷமா இருக்குது. விளக்கானீங்களா? இவ்வளவு பேர் ஒன்னும் கிளிக்கலாம். ஓடிடுங்க எல்லாம். சும்மா வாய் தான் எல்லாரும். அப்போ கடைசியா நாம பிரியற நேரம் வந்துருச்சு. ஒரு தடவை கூட நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுக்கு என்ன மன்னிச்சிட. திருந்ததுக்கு அப்புறம் இந்த உயிர் போதா? இது ஒரு மாதிரி இருக்கு. நான் எங்க இருக்கேன்? உயிரோட தான் இருக்கணும் இல்ல? யாரு? சாசுகேவா? ஆமா, செத்துட்டானு நீ கொஞ்சம் எந்திரிச்சு எனக்கு மூச்சு விட வசதியா இருக்கும். அப்பா, இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தாவ. அட பாவி. இவனாவது உயிரோட சந்தோஷம். எழுந்தன சாவிச்சு ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் அழ வச்சிட்டான். அப்புறம் மாஸ்க் போட்டிருந்தவனுக்கு என்னாச்சு? நருட்டோ நல்லாதான் இருக்கான். ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் தான் இறந்து போயிட்டான்.
இறந்துட்டானா? என்னாச்சு? அவனை நருட்டோ தான் கொன்னானா? அது வந்து நான் தாமதமா வந்ததால என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் சாபுசாவை பாதுகாத்துட்டு இருந்தான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு சாஸ்கே. நீ உயிரோட வந்துருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்தே அவனை என்ன கொல்ல நினைக்கல. நாருட்டோ, இங்க பாரு. சாஸ்கே ஏந்துட்டான். அவனுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா எப்படி உன்கிட்ட சண்டை போடும்போது அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சண்டை போட்டான். ஏன்னா ஹாகுவுக்கு எப்பவுமே எல்லார் மேலேயும் பாசம் ஜாஸ்தி. யாரையுமே கொல்ல விரும்பல. எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இங்க நாங்க இன்னும் மிச்சம் இருக்கோம். கார்லோ செத்ததால எங்களுக்கு வர வேண்டிய காசை யாரு கொடுப்பா? கண்டிப்பா வெறும் கையோட இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். இந்த கிராமத்தை சூறையாடிட்டு அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு மொத்த பேரே அடிங்க. இது நல்லதுக்கு மங்ககாஷி சென்சே, இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல அடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஜூட்ஸு இருக்கணும். இப்ப என்னால முடியாது, ஏன்னா நான் நிறைய சக்கரவை பயன்படுத்தி. ஐயோ, ஆரம்பிங்க. நருட்டோ தான் பண்ணும்போது எல்லாருமே வீக்கா இருக்காங்க இப்போ. இது யாரா? இதாரி பையன். கிராமத்தை கூட்டிட்டு வந்துட்டான். அப்பா, எல்லாரும் தைரியம் வந்துச்சு. ஹீரோஸ் எப்பவுமே கடைசி நிமிஷத்துல தான் வருவாங்க, தெரியும்ல. கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்திருக்காங்க. நீ ஹீரோ தான்டா. இந்த விளையாட்டை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. இன்னும் உங்ககிட்ட இருக்காடா ஸ்டாமினா. உனக்கு உதவி பண்றதுக்கு எங்க சக்கரை இருக்கும் நான் நம்புறேன். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. இவரோ இவருக்கு இவ்வளவு வருமா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாருல்ல. எனர்ஜி இல்லைன்ட்டு எவ்வளவு பேர் எடுத்து வந்துக்கிறாரு. ஓடுங்க எல்லாம். இதுக்குடா வாய் பேசுனீங்க. நாம ஜெயிச்சிட்டோம். அப்பா, வாடா. கிராமத்துக்கு ஒரு விடுவி காலம். இந்த ஒரு புள்ள பையன் என்னென்ன வேலை பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ககாஷி, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அவன் பக்கத்துல கூட்டிட்டு போ. சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை அவன் முகத்தை பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ வில்லனை பார்த்தா பாவமாகுது. வாய்ப்பே இல்ல. இந்த நேரத்துல இங்க பனி பொழியுது. இது நீதானே ஆகு? நீ அழுதுட்டு இருக்கியா? இன்னும் உயிர் இருக்கா? ஆக்குக்கு தானே அந்த பனி இது இருக்கும், அது பொழியவே. ரொம்ப நன்றி ககாஷி. எப்பவும் நீ என் கூட இருந்திருக்க. கடைசி நேரத்திலேயாவது நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். இதுக்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வரணும்னு ஆசையா இருக்கு. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உன் கூட நாங்க இருப்பேன்.
அவனுடைய கிராமத்துல எப்பவுமே பனிப்பொழிவா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் எனக்கு புரியுது. இந்த பனி மாதிரியே அவனோட ஆத்மாவும் ரொம்ப புனிதமானது. யாருக்கு தெரியும் சாபுசா, ஒருவேளை நீ அவன் கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிவு யாரோட கையிலையும் இல்ல. உண்மையாவே எல்லாமே முடிஞ்சிருச்சா ககாஷி சென்சே? நெஞ்சாஸ் இப்படிதான் இருக்கணுமா? ஒருத்தருக்காக வாழ்ந்துட்டு வேலை செஞ்சுட்டே சாகணுமா? வாழ்க்கைங்கிற கையில எல்லா ஷினோபிஸுமே ஒரு கருவிதான். அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இலையில மறைஞ்சிருக்கிற கிராமத்துக்கும் அதேதான். ஒரு உண்மையான நெஞ்சா இப்படிதான் வாழணும்னு யாராவது சொன்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நாம எடுக்கிற பயிற்சி இதுக்காக தானா? அடுத்தவங்க உயிரை பறிக்கணுமா? இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுவா, இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. எங்களை மாதிரி எல்லா நெஞ்சாசும் இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சாபுசாவும் அப்புறம் அந்த பையனும். ஓகே, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இந்த தருணத்துல இருந்து நான் என்னுடைய வழியில வாழ போறேன். ஒரு நெஞ்சாவ வாழ்க்கையில எதுக்காகவும் நான் கவலைப்படக்கூடாது. இந்த நாருட்டோவுடைய வழி தனி வழியா இருக்க போகுது. நீங்க எல்லாமே இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்களா? உங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரி சரி, எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நாங்க கூடிய சீக்கிரம் திரும்ப வருவோம். கண்டிப்பா திரும்ப வருவியா? கண்டிப்பா வருவேன். இத பாருங்க நரி, வாழ்க்கையில அழுறது தப்பு கிடையாது. தயவு செஞ்சு அடக்க முயற்சி பண்ணாத. அழுது தீத்துடு. நான் எங்க அழுறேன்னு சொன்னேன்? அழுறதுல எந்த தப்பு இல்லைன்னா முதல்ல நீ அழுது காட்டு பாப்போம். இல்ல, நீ முதல்ல அழு. சொல்லி சொல்லி சாபுசா வந்து ஹாக்குக்கே அழுதுட்டாங்க நல்லா. அண்ணன் தம்பி பாசம்டா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது சாப்பிட்றேன். இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவன் தான் உன்னை பலசாலியாக்கி இருக்கான் இனாரி. இப்ப எங்க எல்லாரையும் நீதான் பலசாலியாக்கி இருக்க. நாம இந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு கண்டிப்பா அந்த பையனுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கான தைரியம் அவகிட்ட இருந்துதான் வந்துச்சு. இதனாலதான் நம்ம கனவுகள் நனவாக போகுது. சரி, நாம இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டோம். ஆனா இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஆமா, கண்டிப்பா வைக்கணும். அதுவும் என்ன பேர் வைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன். அப்படியா? என்னது? இந்த பாலத்தோட பேர் தி கிரேட் நாருட்டோ பிரிட்ஜ். ஓ, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நம்ம கிராமத்துக்கு திரும்ப போனதும் அவன்தான் காரணம். கரெக்ட் தான். சொல்லி எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கி சாப்பிட போறேன். அது மட்டும் இல்ல, கோனஹாமரு கிட்ட நம்ம மிஷனை பத்தி நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். என்ன நினைச்சு அவன் பெருமைப்படுவான் பாருங்க. ஹே, சொல்லு. ஒண்ணு கூப்பிடல நருட்டோ. சாஸ்கே, நாம திரும்பி போனதும் எங்கேயாவது வெளியில போலாமா? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். சரி. இதுக்கு மூக்கொடை இருந்தே வேலை. ஓகேனா நான் உன் கூட வரலாமா? இப்போ நீ மூக்கொடைவ. நான் அவன் கூட பேசிட்டு இருந்தேன். உன்னை யாரு கேட்டா? அடப்பா. கண்டிப்பா பாலத்துக்கு இந்த பேர் தான் வைக்க போற மாட்டோம். அந்த பேரு தான் நம்ம எல்லாருக்கும் வீரத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் இந்த பேர் இந்த பாலத்துக்கு சரியானது. கண்டிப்பா இந்த பாலம் பல வருஷத்துக்கு நிலைச்சு நிக்க போகுது. ஒரு நாள் இந்த பாலம் பிரபலமாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நாருட்டோங்கிற பேர் உலக புகழ் பெற்றதா இருக்கும். கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு, சரிதானே? ஒரு ஊரையே காப்பாற்றிக்கிறோம். இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு அனிமி பார்த்து வந்து கண்ணில் தண்ணி வருமானது தெரியல, வந்துருச்சு என்னையும் மீறி. அது வந்து அவ்வளோ அழுத்தமாக இருந்துச்சு.
அந்த ஆக்கோன்ற கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அர்த்தமே இல்லாமல் அந்த உயிர் போயிருக்கும். அந்த உயிருக்கு அர்த்தம் கொடுத்தது யாருன்னா நருட்டோ பையன்தான். அவன் பேசி பேசியே சாபுசாக்கு புரிய வச்சான். புரிய வச்சு கடைசி அந்த உயிர் போகும்போது நான் வந்து என் உயிர் போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றதுனால தான் ஆக்கோக்கு கடைசி நிமிஷத்தை அந்த பனி பொழிஞ்சது. இவ்வளோ நேரம் அவன் எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்திருக்கான். அது எல்லாமே கேட்டதுனால தான் கடைசியாக அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன் வேலை போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்காக ஒரு உயிர் போச்சுன்றதுல ஒரு சந்தோஷம்தான். அதேமாதிரி சாபுசாவும் என்ன சொல்றது, ஒரு கூலியால் தான், அவ்வளோதான். அவன் டீமன் இப்போ கெட்டவன் தான், ஆனால் கடைசி நிமிஷத்துலயாவது அந்த அதுக்காக ஒரு கண்ணீர் விட்டால சந்தோஷம். அதேமாதிரி போகிறதுக்கு முன்னாடி அந்த குள்ள வில்லனை கொன்னுட்டு செத்தான். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எந்த கேரக்டர் சேர்த்தாலும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு கிராமமே அவனால் அழிய பார்த்தது. அவ்வளோ சுயநலமான ஒருத்தன். இவன் சாபுசாவும் இவனால் கெட்டதில் வந்து பெருசாக இல்லை. நீ அவனை நம்புற, அதனால நீ உனக்கு இப்படி தாண்டா வேணுன்ற மாதிரி இருந்துச்சு சாபுசாக்கும். நல்ல வேலை போகிறப்பயாவது அவனை கொன்னுட்டு செத்தானே, சந்தோஷம். இந்த பக்கம் வந்து சாஸ்கேவும் இறந்துட்டானோன்னு பதட்டத்திலே ஒரு 3 எபிசோடா. நல்ல வேலை அவனும் உயிரோட இருக்கான். அதனால எபிசோட் எண்டிங் வந்து சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. பிரிட்ஜு முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நருட்டோ பையன் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவனால் தான் இன்னைக்கு அந்த ஊர் காப்பாற்றப்பட்டது, அந்த பிரிட்ஜு வந்துச்சு, அந்த உயிருக்கும் ஒரு அர்த்தம் வந்துச்சு. எல்லாமே நருட்டோ பையன் தான் இந்த வயசில் இவ்வளோவும் பண்ணான். சூப்பருங்க, அவன் வேற லெவல் கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ நருட்டோ பையன் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு கேரக்டர் நிஜமாக இருந்துச்சா நேரில் பார்த்து கட்டி பிடிக்கலான்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் சூப்பராக இருந்தது. ஓகே, வாங்க அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடும் பார்த்துடலாம். நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 20 பார்த்துடலாம். வில்லேஜ் வந்துட்டாங்களா? கொஞ்ச நாள் நிம்மதியாக வந்துருக்குல்ல வில்லேஜ். அப்பா தூக்கமே இல்லை 2-3 நாளா. பாவம். டேய் பால் கேட்டு பார்த்து குடுறான். இங்க கிளம்பிடுச்சு. எப்பறம் அவனுக்கு எனர்ஜி வருது. அதுக்குலையா க்ளீன் வாட்டர். வெயிட்டிங்கா? குட் மார்னிங் சாகுரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டேய் இன்னும் மறைவு போலையாடா? அடங்க அதாங்க மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானுங்களா? ரெண்டு பேர் தான் இருக்குல்ல, காட்டிக்கோங்களாண்டா. ஊத்தி தூக்கி வச்சிட்டு இருக்கானுங்க. 2 குழந்தைங்களுக்கு நடுவுல மாட்டின மாதிரி இருக்கு. சீக்கிரம் ககாஷி சேன்சே வந்து என்ன காப்பாத்துங்க. ஓ இன்னும் அவர் வரலையா? வழக்கம் போல் லேட்டாக தான் வருவார் போல. அதான் எனர்ஜிலாம் போயிடுச்சு, வர ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைப்பா அவர் வேணே பண்ணுறாரு. ஒரு முறையும் வர வச்சு லேட்டாக தான் வராரு. ஹே गाइस, காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன். ஆட இது அவர் டயர்ல இருக்குதா? அடுத்த நிஞ்சா மிஷனுக்கு நான் தயாராகி இருக்கேன் சென்சை. அது மட்டும் கிடையாது, இனிமே சின்ன புள்ளத்தனமான வேலை எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் யாருங்கறத எல்லாருக்கும் நிரூபிக்கணும். என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான மிஷன் எனக்கு வேணும். ஏடா இப்பதான்டா ஒன்று முடிச்சுட்டு வந்தேன். கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. சரி சரி, உன்னோட உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு. சாஸ்கே, மிஷன்ல எல்லாரையும் காப்பாத்துறதே உன்னுடைய வேலையா போச்சு. நீ நல்ல பேரை சம்பாதிச்சு என்ன எல்லாரும் முன்னாடியும் ஜோக்கர் ஆக்கிடுற. ஆனா இனிமே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ரெண்டு பேருமே ஹீரோ தான்டா. இவன் திருந்தவே மாட்டான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இவரை அவரை காப்பாத்தணுமா? என்னாச்சு, உன்னால உன்னை பாதுகாத்துக்க முடியலையா சாஸ்கே?
அது டைலாக் எப்படியாவது சொல்லிடணும்னு பாக்குறான். நீ கனவு கன்ற வேலையை முடிச்சிட்டனா சொல்லு நருட்டோ, நம்ம உண்மையான வேலையை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு வெறுப்பேத்தாம இரு நருட்டோ. இதான் அந்த முக்கியமான வேலையா? சாஸ்கேவை கண்டிப்பா நான் தான் தோக்கடிப்பேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பிரமாதம் இல்ல? என்னாச்சு? என்னாச்சு? நீ வீட்ஸோட சேர்த்து என் செடிகளையும் பிடுங்கி எரிஞ்சிட்டேன். அடா பாய். நான் தேவைப்படும்னு நல்ல மூலிகைகளை வளர்த்துட்டு இருந்தா அதைத்தான் நீ பிடுங்கி எரிஞ்சிருக்க. ஆர்வ கொலாறு தம்பி. க்ளீன் பண்றாங்க. எல்லா ஊர்லயும் தண்ணியில கோவ போறதே ஒரு வேலை. அடி வாங்கின்னு வந்து ஐயோ என்ன புறா சாசி எதனா போச்சு. திரும்ப வந்தான். ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப அநியாயம். நாம அந்த பக்கம் தானே போகணும். நான் போகிறேன். நாயை பாத்துக்கணுமா? இவனோட குட்டி வேணுனே பெருசா இருக்கிற நாயா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் தானே சப்பா கேட்பா. ஓ இவனா பண்ணது அது. நான் கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். இவன் சும்மா இருக்கிறதில்ல, எனக்கு பெருசா தான் வேணும்னு. செல்ல பிராணிகள் அந்த பக்கம் போக கூடாது. அது பெரிய ஆபத்தாயிடும். ஓ கரண்டா? கூட வந்த நாய் நல்லாதாங்க. இங்க பாரு நருட்டோ, உன்னால பிரச்சனை எப்படிப்பட்ட போர்லாம் பார்த்துட்டு வந்தான். எங்களுக்கு பெரிய பிரச்சனையே நீதான் நருட்டோ. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னோட கதையை நானே முடிச்சிடுவேன். ஒண்ணு வேலை செய்யணுங்கிற விஷயத்தையே மொத்தமா 3 பேரும் மறந்துட்டாங்க. நம்ம யாராலையும் ஒண்ணா வேலை செய்ய முடியல. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நீதான் சாஸ்கே. அவன் என்னடா பண்ணான்? எல்லார விடவும் இல்ல, உன்னை விடதான். நீ நம்மளனாலும் நான் தான் உன்னை விட பலசாலி. அதுதான் உண்மை. முடிஞ்சா நான் சொன்னது போயிட்டு நீ இந்த போட்டு நிக்காது போல உங்களுக்குள்ள. திரும்ப வச்சு போறானுங்களா? முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லதுக்கே இல்ல. நருட்டோ, அப்புறம் இந்த மிஷனுக்காகலாம் என்னோட நேரத்தை நான் வீணடிக்க முடியாது. இன்னும் என்ன தோக்கடிக்கக்கூடிய நிஞ்சாஸ் வெளியே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு நான் பலசாலி ஆகணும். கட்சிக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வரைக்கும் போதும். யார் யாரை தோக்கடிக்க போறீங்கன்னு இன்னொரு நாளைக்கு முடிவு பண்ணுங்க. நான் இப்பவே போய் மிஷனை பத்தின ரிப்போர்ட் கொடுக்கணும். சந்தோஷம், நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏன் சாஸ்கே, நானும் கூட பின்னாடியே போ. நாம 2 பேரும் அதாவது அவன் வரப்போறதில்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே. அப்பதான் சுலபமா ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய முடியும். நருட்டோ மாதிரியே நீ ஒரு தொல்லைதான். கரெக்டா? இப்படி என் பின்னாடி வரதுக்கு பதிலா நீ உருப்படியா ஏதாவது ஜூட்ஸவோ பயிற்சி பண்ணலாம்ல. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட நருட்டோ எவ்வளவோ பரவாயில்ல. ஐயோ என்னோட உண்மையை பட்டு பட்டுன்னு உடைகிறேன். நருட்டோவை விட மோசம். உண்மையா இருந்தாலும் சாப்பிட்டா சொல்லக்கூடாதான். அதுவும் சரிதான். இது வரைக்கும் நம்ம போன மிஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்? சும்மா நின்று நின்ற. ஒண்ணுமே செய்யல. நான் மோசம். கவலைப்படாத சாகுரா. சாஸ்கேவை மறந்துட்டு வா. நம்ம 2
இவன் ஐயோ அவர் போயிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவ இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வச்சு அச்சுன்னு தான் போவா கோணகமாருவா. இவன் இன்னும் திருந்தல மாமா. இங்க என்ன நடக்குது? என்னது? கோணகமாரு அவன் தானே இப்படி வருவான். நருட்டை வச்சு என்டர்டைன் பண்ற ஒரே ஆள் இவன் தான்டா. இப்படி ஒரு டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. பாறைகள் என்னைக்கு ஸ்கொயரா இருந்திருக்கு. நீ யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறைஞ்சிருந்தேன் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சூப்பர் பாஸ். என்னோட பயங்கரமான எதிரி கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்தேன். என்னென்னமோ பண்ற. ஒண்ணுக்கு 3 பேரா? அளவுக்கு அதிகமா கான்பவுடர் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை சமாளிக்க முடியாது. குழந்தைகள் சங்கம். எனக்கு அல்ஜிப்ரானா ரொம்ப பிடிக்கும். என்னோட பேர் உடான். நான் தான் இந்த கிராமத்தோட நம்பர் 1 நிஞ்சா குணஹமாரு. எங்க 3 பேரையும் சேர்த்ததுதான் 3 பேர் சமாளிக்கணுமா இப்போ? நிஞ்சா ஸ்குவாட். நீ தானே எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் குணஹமாரு. தலையில ஏதோ மாட்டிருக்கீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க இந்த மாதிரி கண்ணாடியை போட்டிருப்பீங்கல்ல, அதனால தான் நாங்களும் போட்டிருக்கோம். ஏய், இங்க பாருங்க பாஸ், ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? இவனை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 3 பேர். கொல்லக்குட்டை கிளம்புமே பாசு பாசு. உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. அவர் சந்தோஷத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்ப எந்த வேலையும் இல்லையா? நான் பயிற்சி எடுக்க போறேன். என்ன நம்புங்க. என்ன? ஆனா எங்க கூட நிஞ்ச மாதிரி விளையாடுறேன்னு சொன்னீங்களே, வாங்கல. நான் அப்படி சொன்னேனா என்ன? இப்போ நான் இவங்க கூட போக ஒத்துக்கிட்டா எனக்கு நாள் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். பயிற்சியே எடுக்க முடியாது. ஒரு நிஞ்சா மாதிரி விளையாட போறானா? இது வேடிக்கையா இருக்கு. இது எப்படி வருது? சாஸ்கே கிழிச்சிட்டான். ஏய் சாகுரா, என்ன விட இவன் திறமைசாலியா என்ன? நம்பவே முடியல. ஆமா அவ என்னதான் பாத்துக்கிட்டு இருக்கா. என் மேல சம கோவத்துல இருக்கா. ஆமா பாஸ், அந்த பொண்ணு யாரு? நம்ம பாஸ் அந்த பொண்ண பாக்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லையே. அக்காடா. ஆஹா, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாஸ். கூச்சப்படாதீங்க, உண்மை ஒத்துக்கோங்க. புரிஞ்சிருக்கு தானே? இந்த வயசுலயே எல்லாம் தெரியுதாடா? அது வந்து சாகுராவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போச்சு. உங்க மேல பாசம் காட்டுறது இப்படி அடிப்பீங்க. அவளே கடுப்புல இருக்கிறா. அங்க அடிச்சதுல பாஸ் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ நோ, அவரோட பல்ஸ் செக் பண்ணா. நீ ரொம்ப கெட்ட பொண்ணு. நீ பாக்குறதுக்கு ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. ஏன்னா எல்லாம் உண்மையை டக்கு டக்குன்னு சொல்றீங்க. ஓடிடுறா. சிஷியனுக்கும் அதே. மண்டை வீங்கி கிடக்கு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன். கேட்டுருச்சா? என் கோவில் சொல்ல ஓடிடுங்கடா. போடா. இவங்க யாரு புதுசா? யாரா? உனக்கு ஏதாவது வேணுமா? இது யாரா புது கேரக்டர்?
ரொம்ப நல்லது. ரிப்போர்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நருட்டோட ட்ரைனிங் எப்படி இருக்கு? அவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகிக்கிட்டு இருக்கானா இல்லையா? அதுவா இப்பதான் பொறுமையா பழகிட்டு இருக்கான். இங்க எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்கா. அவன் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. அவனை நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருக்கா. சாஸ்கே நருட்டோ பத்தி அக்கறைப்படுற ஒரே ஆள். ஆனா நருட்டோவை அவன் எதிரி மாதிரி பாக்குறதுனால அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா அவனோட பலசாலி ஆகணுங்கிறதுக்காகவே அவனோட முழு சக்தியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் கண்டிப்பா அவனோட சக்தியை இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறவரோட சக்திக்கு இணையதான் வரும். அது நீங்க தான். என்னோட ஆசை கூட அதேதான். ஓ இது என்னடா டீமா? ஆச்சரியமா இருக்கு. என்ன சத்தம்? அடையப்பா இதை எப்படி சாப்பிட்றாங்க? சரி, இது வலிக்குதா குட்டி பையா? அவனை கீழே இறக்கு காங்குரோ, இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை உனக்குதான். ஹே, என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்புதான். இவங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வராங்க? ஓ இந்த கிராமம் இல்லையா அவங்க? ஆமா வேற சிம்பிள் இருக்கு. அவர் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அது வரைக்கும் இந்த பொடியோட விளையாடலாமா? ஒக்காகையோட பேரண்ட் அவன். ஆனா அதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை கீழே இறக்கி விடு. இப்போ பண்றாங்க. மேஜிக் பண்றாங்க. நீயும் லீவ் கேளும் தானா? உன் கிராமத்துல உன்ன மாதிரி பொடியும் தான் இருக்கானுங்களா? இவங்க எல்லாருமே வேற அடுத்த ஊர்ல பிரச்சனை இருந்து போலயே. வந்தாங்க. சரி, இவங்க இங்க என்ன பண்றாங்க? கோனஹாமரு! 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 டேய், என்ன விடு, வலிக்குது. இத பாரு, நீ இப்ப அவனை கீழே இறக்கி விடலன்னா அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீதான் முட்டாள் நருட்டோ. அவங்கள மிரட்டுறதால எதுவுமே செய்ய முடியாது. யாரா நீங்க? எனக்கு பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. உங்களை மாதிரி பொடி பசங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இவன மாதிரி ரொம்ப பேசுற ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. இவனை ரெண்டா பொழக்கணும் போல இருக்கு. சரி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்படியே போனா நல்லது கிடையாது. முதல்ல இந்த பொடியனோட கதையை முடிக்கிறேன். அதுக்கப்புறமா மத்த பொடியனுங்க கிட்ட வரேன். டேய் டேய் டேய். சாஸ்கே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஆனா பொடி பசங்களோட பிரச்சனை பண்றீங்க. போவே இல்லை கரெக்ட். நருட்டோக்கு ஈகோ இடிக்குமே. பார்க்க நல்லாதான் இருக்கான். நருட்டோ, என்ன கோவப்படுத்த இன்னொரு பொடியும் வந்துட்டானா? இங்க இருந்து போயிடுங்க. தெலுங்கு பட சீன்லாம் வருது. ஏன் உங்களால ஒரு மாதிரி எதுவும் இங்க தான் பண்ண முடியல? ஐயோ. ஆனா தம்பி என்ன பேசுற? அந்த பையனை 2 செகண்ட்ல அடிச்சு துவைச்சு போட்டிருப்பேன். சாஸ்கே, எல்லாரும் முன்னாடியும் நீ எப்பவும் என்ன ஜோக்கர் ஆக்கிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல கீழே இறங்கி வா. உங்க மொத்த கும்பலையே உன்னை கட்டாதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாய் பேசின பத்தாத உன்னுடைய செயல காமி. என்ன, இதுக்காக க்ரூவை பயன்படுத்த போறியா என்ன? என்னடா இது? கால்குரோ, நிறுத்து.
இது யாரு? புதுசா வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிராமத்துக்கு நீ கெட்ட பேர் வாங்கி தர. இவங்களும் அவங்க ஆள் போல. ஹே காட்டா, இவன் எப்படி இங்க வந்தான்? சத்தம் கூட கேட்கலையே. கக்காஷி மாதிரி ஜொனிங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். உங்களை இங்க வர சொன்னது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான். உங்களுக்கு பக்கத்துல இங்க மத்த ஜுனின்கள் நிற்கும் போதே உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கணும். இவ்வளவு சீக்கிரமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும்னு நினைச்சேன். நடக்க போற நிகழ்ச்சியை பத்தி மத்த கிராமத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த கிராமத்தை சேர்ந்த கெனின்கள் இங்க வந்திருக்காங்க. சரி, எப்போ ஆரம்பிக்க போறோம்? இன்னும் ஒரு வாரத்துல ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப கம்மியான நேரமா இருக்கே. தயாராகுங்க. இன்னையிலிருந்து சரியா 7 நாட்கள். ஜூலை மாதத்தோட முதல் நாள் கெனின்கள் எல்லாரையும் வர வச்சு பரிசோதனை பண்ணுவோம். சிறந்த கெனின்களை மட்டும்தான் ஜுனினா தேர்ந்தெடுப்போம். ஓ, இந்த எபிசோட் ரொம்ப ஃபன்னா போச்சுங்க. இப்பதான் நருட்டோ வந்து திரும்ப பழைய மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. சீரியஸாவே பார்த்துட்டோமா, இப்போ நல்லா ஃபன்னா போச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா திரும்ப யாரோ புதுசா பிரச்சனை பண்ற மாதிரி வந்திருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் வேற கிராமம் போல இருக்குது. வந்தவொடனே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த நருட்டோ பையனுக்கும் சாஸ்கேக்கும் அந்த ஈகோ பிரச்சனை முடியவே இல்லை. முடிஞ்சிச்சு, சரி 2 பேர் திருந்துட்டானுன்னு பார்த்தா வந்ததும் திரும்ப முட்டினுங்கிறானுங்க. இவனுங்க பஞ்சாயத்து வருப்பாங்கன்னே புதுசா வேற வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது அடுத்த எபிசோட்ல ஆனா பார்ப்போம். எல்லா டைமும் சாசுகே வந்து காப்பாத்திடுறான். எப்படிதான் வருவானு தெரியல. ஆனா கரெக்டா வந்துடுறான். நருட்டோ தான் அதுக்கு பாவம். அதான் நருட்டோ மூக்கு உடைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்துடுறான். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.